ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பொம்மத்தலையன் சேனல். காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சிக்கன் கிரில் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைமாக நம்ம குக் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது நம்ம எப்படின்னா நமக்கு இப்போ செய்ய தெரியாது கரெக்டாக. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு ஜெமினி ஏதாட்டும் ஒரு ஏஐட்ட கேட்டுட்டு அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஏஐடு கைஸ், நம்ம இப்போ சாட்ஜிபிட்டே கேட்கலாம் எப்படி தந்தூரி சிக்கன் செய்யலாம். சாட்ஜிபிட்டி எப்படி நம்ம தந்தூரி சிக்கன் செய்யணும், நாங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட போகிறோம். ஸோ நீ நல்லா பெஸ்ட்டான ஒரு தந்தூரி சிக்கன் ஈஸிலி ஹோமில் செய்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன்னா நாங்கள் போடுவோம். அப்போது அது உனக்கும் கிரெடிட் கிடைக்கும். ஆமாம், என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. சரி, நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு சிறந்த தந்தூரி சிக்கன் செய்முறையை சஜெக்ட் பண்ணலாம். அந்த வீடியோவுக்கு நான் செட் பண்ணிய சம்பந்தமான விவரங்களையும் தேவையான பொருட்களையும் படிப்படியாக எப்படி செய்வது என்பதையும் சொல்லித்தரேன். அதனால் உங்களுக்கும் நல்ல முறையில் திறன் கிடைக்கும். சரி, முதலில் நமக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொரு கிலோ சிக்கனையே காசிகம ஒரு சூடான தந்தூரி மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் சாறு மற்றும் கொஞ்சம் உப்பு, இவற்றை எல்லாம் சேர்த்து சிக்கனை மெருகான மசாலாவுடன் நல்லபடியா மேரினேட் பண்ணிக்கோங்க. பிறகு அதை பின்னர் தந்தூரியில் சுட்டு வெந்ததும் ரொம்ப சுவையான தந்தூரி சிக்கன் தயார். இதை பார்த்தீங்கன்னா சரி, நானும் முழு விவரத்தையும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஓடிஜியில் எத்தனை டிகிரி செல்சியஸில் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அதையும் சொல்லிடு. நாம் ஓடிஜியில் சிக்கனை சுட்டுவதற்கு சாதாரணமாக 200 டிகிரி செல்சியஸில் சுமார் 20-25 நிமிஷம் வரை விட்டு வெந்ததும் சிக்கன் நன்றாக சிதறாமல் மெதுவாக காய்ந்து வந்துவிடும். சரியான வெப்பநிலையும் நேரத்தையும் கவனித்து பார்க்கலாம். இதிலிருந்து நன்றாக சுவையுடன் இருக்கும் தந்தூரி சிக்கன் உண்டாகும். 20 நிமிஷம் போதுமா? உனக்கு கண்டிப்பா தெரியுமா தெரியாதா? நான் கண்டிப்பாக தெரியும். அதற்கு என்ன வேண்டும் என்றால் நான் முழுமையாக உதவி செய்யலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் உறுதி செய்யலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், எதுக்கும் நம்ம கூகுள்லயும் வெரிஃபை பண்ணிக்கலாம். கூகுள்ல இவன் என்ன சொன்னான், 1 கிலோ சிக்கனுக்கு சொன்னான். நம்மளோடது அதுக்கு மேல இருக்கும்ல. ஆமா, 1.5 kg இருக்கும். சரி, கூகுள்ல கேளு என்னது ஓடிஜில எவ்வளவு நேரம் வைக்கணும்னு. கூகுள்ல பாரு காய்ஸ், நம்ம இப்போ கூகுள்லயும் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகே, 20-25 மினிட்ஸ் தான் காய்ஸ் சொல்றாங்க. அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல. நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணிட்டு பார்த்துக்கலாம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம குக் பண்ண தொடங்கலாம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ சிக்கன் ஒரு 1.2 kg எடுத்துருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 கிராம் சால்ட் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 கிராம் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா ஒரு 37 கிராம் இது லெமன் ஜூஸ் போடுறது தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தான் அவ்வளோ இல்லை. ஸோ நம்ம போடுறதா தான் இருக்கிறோம். இதுவே எனக்கு கொஞ்சம் ஓவராக ஏதாவது இந்த மாதிரி தோணுச்சு, அதான் இவ்வளோ போகுதுன்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 45 கிராம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நம்ம சாட்ஜிபிட்டி சொன்னது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் அடித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அது கொஞ்சம் ஒரு 8 கிராம் தான் எடுத்தோம் காய்ஸ். கொஞ்சம் பெப்பர் 2 கிராம் எடுத்துக்கிட்டோம் காய். அதுக்கப்புறம் என்னது பெப்பர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தது என்னென்னா மஞ்சப்பொடி ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம வெயிட் ஸ்கேலில் மெஷர் பண்ணி தான் போட்டோம். ஏன்னா சாட்ஜிபிட்டி சொன்ன மாதிரியே கரெக்டாக வர்றதாக தான் அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் என்னது கரம் மசாலா ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டோம். இதுவும் நம்ம சாட்ஜிபிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது தான், நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றுமே பண்ணல. எல்லாமே சாட்ஜிபிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதான் காய்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எடுத்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில், நாங்கள் கொஞ்சம் ஒரு கரெக்டான இதில் இது சொன்னது ஆயில் போடுறதுக்கு இவ்வளோ மறந்துட்டு. ஸோ நாங்களும் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் காய்ஸ், இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேர்டு, அது ஆக்சுவலாக அது ரெக்கமெண்ட் பண்ணதான் 320 கிராம் எடுத்து. நாங்களும் என்ன 320 கிராம்லாம் ரொம்ப ஓவர் ஆயிருமே வச்சுட்டு அது கரெக்டாக மெஷர் பண்ணலை. சும்மாவே ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ எடுக்க கரெக்டாக இருக்குமோ அது தோணுச்சோ அதையே எடுத்துக்கிட்டோம் காய்ஸ். அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் காய்ஸ். என்னென்னா சிக்கன் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஃபுல் சிக்கனாகவே எடுத்துகிட்டு ஓவனில் இதை அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஏற்றிடலாம், அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கன்றாவே கழுவுற மாதிரி தோணும். ஆனால் நாங்கள் நல்லா கழுவிட்டோம், அது வேறு விஷயம், நீங்கள் பார்க்காதுங்க. இதுதான் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நினச்சோம், ஆனால் நடக்கலை. ஸோ அதனால் நாளாக வெட்டிட்டு குவாட்டராக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி
எடுத்தோம். ஆக்சுவலாக தயிர் கொஞ்சம் கூடி போயிட்டு நினைக்கிறேன். அது ChatGPT சொன்னது அது தப்பு. நம்ம கொஞ்சம் பிரச்சனை மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக ட்ரைட்லி வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. சரி அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் நல்லா கோடு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா குத்திலாம் விட்டு அப்படியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். கைஸ் நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இனி இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து ஓவனில் வச்சு குக் பண்ணுவோம். 200 டிகிரியில் நம்ம ஒரு 25 மினிட்ஸ் தான் வைக்கிறதுக்கு பிளான். இன்கேஸ் அது குக் ஆகலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வைப்போம். ஓகேவா கைஸ்? சரி எஸ் கைஸ், அதுக்கப்புறம் நம்ம எனக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு அதை அப்படியே ஓவனில் வைக்கலாம் முடிவிட்டோம். அதாவது ஒரு 10 மினிட் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டோம் 200 டிகிரி வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நல்லா அதை எடுத்து 2 இது பீஸாக இருந்துச்சு. எனக்கு ஓன் ரொம்ப குட்டி 9 பீஸ் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு 25 மினிட் ஃபஸ்ட்டு வச்சோம். அப்படி ஒரு நிமிஷத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா அதுக்குள்ளே குக் ஆகிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக ஆகலை. அதுவும் இல்லாமல் அது கீழேருந்து தண்ணி வடிய தொடங்கிட்டு. ஸோ அதனால் அந்த வேறு ஒரு ட்ரே எடுத்து அதை வச்சு அந்த வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு 25 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 மினிட்ஸ் வச்சோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. மற்ற ரெடி ஆகிட்டு அது பெட்டராக இருந்தால் இல்லை. ஸோ நாங்கள் அதை இன்னொரு வாட்டி பேனில் போட்டு சூடாக்கி எடுத்து சாப்பிடுவோங்க. சூப்பராக இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் வீடியோ வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் பெல் போட்டுனேன் என்ன புரிஞ்சு.